சக்தி. அடிகளார் எப்படி கஷ்டப்பட்டு மன்றங்களை அமைத்து படிதாண்டா பெண்களை எல்லாம் வழிபாடு செய்ய வைத்து, வேள்விகள் செய்ய வைத்து, கும்பாபிஷேகங்கள் செய்ய வைத்து, தொண்டுகள் செய்ய வைத்து, அந்த குடும்பங்களில் ஆன்மீக உணர்வை நுழைக்க வைத்து, அந்த பெண்கள் மூலம் குடும்பங்களை காப்பாற்ற வைத்து ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது அடிகளாருக்கு தெரியுமா, அது அடிகளாருக்கு தெரியுமா என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு 4 திசை, அடிகளாருக்கு 32 திசை. ஆதாரம் இல்லாமல் உங்கள் ஆதாயத்திற்குத்தான் அருள்வாக்கு சொல்கிறேன். ஆணிவேர் பூமியில் ஊன்றி மரம் வளர்ந்தால்தான் கிளைகள் வளரும். மரம் பூ பூத்து காய் காய்த்து பலன் கொடுக்கும். அதுபோல ஆன்மீகத்தில் அடிகளார் என்கிற ஆணிவேர் இருந்தால்தான் ஆன்மீகம் வளரும், பக்தி வளரும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.